அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியிலும் முக்கியமான ஒரு தலைப்பில் முக்கியமான ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துவதற்காக உங்களை நேரடியாக சந்திக்கின்றோம். குறிப்பாக இளைஞருடைய கல்வி முறை பற்றி பேசுகின்ற போது பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இருக்கின்றது, அதுபோல சில ஆலோசனைகள் இருக்கின்றது, சில மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது, அதுபோல புதிய கல்வி வாய்ப்புகள் உருவாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இப்போது கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் நிறைவடைந்திருக்கிறது. ஆகவே மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட சாரார் பல்கலைக்கழகத்துக்காக தயாராகி கொண்டிருக்க இன்னும் ஒரு பெரும்பான்மையான ஒரு சமூகம் அடுத்து என்ன செய்வது என்ற ஒரு கேள்விக்குறியோடு இருக்கின்றார்கள். ஆனால் இப்போது தெரிவுகள் மிக அதிகமாக இருக்கின்றது, அதே போல மாணவர்களும் மிக தெளிவாக இருக்கின்றார்கள், பெற்றோர்களும் அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஊடகம் என்ற ரீதியில் இன்று நாங்கள் அது பற்றிய சில விஷயங்களை பேசலாம். குறிப்பாக நாங்கள் மக்கள் சேவை நிகழ்ச்சியில் பல்வேறுபட்ட விடயங்களை பற்றி பேசியிருக்கின்றோம். தொழில் கல்வி பற்றி பேசியிருக்கின்றோம், அதுபோல நேரடியாக வெளிநாடுகளில் கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகள் பற்றி பேசியிருக்கின்றோம், தனியார் கல்வித்துறை பற்றி பேசியிருக்கின்றோம், முகாமைத்துவ கல்விகள் பற்றி பேசியிருக்கின்றோம், என்னென்ன மாதிரியாக வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற பல்வேறுபட்ட விடயங்களை மக்கள் சேவை நிகழ்ச்சிகளாக உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக முன்வைத்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியிலும் உயர்கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்கின்ற அல்லது பகுதி நேரமாக கற்கின்ற தெரிவுகள் பற்றிய விடயங்களை நாங்கள் பேச இருக்கின்றோம். குறிப்பாக இது உயர்தர பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கு மாத்திரமல்லாமல் ஏனையோர்களும் இதன் மூலமாக பயன்பெற்றுக் கொள்ளலாம். காரணம், இவ்வாறான கல்வி முறைகளும் இவ்வாறான கல்வி வாய்ப்புகளும் இலங்கையில் இருக்கின்றது என்பதனை உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கான ஒரு தளமாக இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு முடிவில் நாங்கள் அது பற்றிய கலந்துரையாடலுக்காக தயாராகி கொண்டிருக்கின்றோம். இந்த வார கலந்துரையாடலுக்காக மக்கள் சேவை நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்றார் தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்தின் பயிற்சி பிரிவு பணிப்பாளர் வரத கௌரி வாசுதேவன் அவர்கள். வணக்கம். வணக்கம். உங்களை மக்கள் சேவை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. குறிப்பாக இந்த உயர்தர எழுதிய மாணவர்கள் அதுபோல இந்த கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற உயர்கல்வியை கற்கின்ற அல்லது வேறு கல்விகளை தொடர இருக்கின்ற மாணவர்களுக்கான ஒரு ஆலோசனை நிகழ்ச்சியாகவும் இந்த நிகழ்ச்சி நாங்கள் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். ஆகவே அது சம்பந்தமான விடயங்களை தெளிவுபடுத்துவதற்கு முன்னராக தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனம், அதில் உங்கள் பணி, உங்கள் பொறுப்புகள், இது பற்றிய விடயங்களை அறிந்து கொள்ளும். எல்லோருக்கும் எனது மாலை வணக்கங்கள். இந்த மக்கள் சேவை நிகழ்வில் கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனம் என்ற வகையில் இந்த நிறுவனம் ஒரே ஒரு நிறுவனமாக இலங்கையில் சமூக வலுவூட்டல், சமூக நலன்புரி, கண்டியன் மரபுரிமை அமைச்சின் கீழ் இயங்குகின்ற அரச உயர்கல்வி நிறுவனமாக அமைகின்றது. இந்த நிறுவனம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் நாள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமூக பணி, சமூக அபிவிருத்தி தொடர்பாக கற்க நெறிகளையும் குறுங்கால நீண்டகால கற்க நெறிகளை வழங்குகின்ற ஒரு நிறுவனமாக இருக்கின்றதோடு இந்த நிறுவனம் மத்திய பல்கலைக்கழகங்களினால் வழங்கப்படுகின்ற கலைமானி பட்டம், முதுகலைமானி பட்டங்களுக்கு இருந்து சற்று வித்தியாசமாக ஒரு களப்பயிற்சியுடன், ஒரு திறன் பயிற்சியுடன், ஒரு தொழில்வாண்மையான சமூக பணி, சமூக அபிவிருத்தி, சமூக நலன்புரி சார் பல்வேறு கற்கை நெறிகளை வழங்கி கொண்டிருக்கின்றது. இந்த வகையில் இந்த நிறுவனத்தினுடைய ஒரே ஒரு நிறுவனமாக இருந்தாலும் 65 வருடங்கள் பழமை வாய்ந்த நிறுவனமாக உள்ளது. இந்த நிறுவனத்தினால் வழங்கப்படுகின்ற இந்த கற்க நெறிகள் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு உரிய வாய்ப்புகளை மட்டுமல்லாது இந்த கல்வி பொதுத்தர, சாதாரண தரம், கல்வி பொதுத்தர, உயர்தர மாணவர்கள் அந்த ஒவ்வொரு பல்வேறு நிலைகளில் சென்ற கற்கையை பின்தொடரக்கூடிய வகையிலையும், அதே நேரம் பல்கலைக்கழகம் கற்கையை முடிவுறுத்தி தமது தொழில்சார் வாழ்க்கையில் சென்று கொண்டிருக்கின்ற தொழில்சார் விருத்தி தொடர்பான கற்கை நெறிகளையும் நாங்கள் வழங்கி வருகின்றோம். இதனால் இந்த நிறுவனம் பல்வேறு வகையான மாணவர்களை கொண்டுள்ள ஒரு நிறுவனமாக அமைந்துள்ளது. குறிப்பாக இந்த கற்கை நெறிகள் பற்றி பேசுவதற்கு முன்னராக இந்த உங்களுடைய சமூக அபிவிருத்தி நிறுவனத்தினுடைய இந்த செயற்பாடுகளை பற்றி பார்க்கும்போது இதில் பங்கு பெறக்கூடிய, பயிற்சி பெறக்கூடிய அல்லது கல்வி கற்கக்கூடிய சமூகமாக எந்த தரப்பினரை குறிப்பிடலாம்? யார் யாரெல்லாம் இதில் பயிற்சி பெறலாம்? எவ்வாறான பயிற்சிகள் அவர்களுக்கு எவ்வாறு விண்ணப்பங்கள் கோரப்படுகிறது, எவ்வாறு இணைந்து கொள்வது போன்ற விடயங்களை பார்ப்போம். தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்தில் நாங்கள் இலவசமாக வழங்குகின்ற கற்க நெறிகளை முதல் பார்க்கும்போது
இந்த கலைமானி இளங்கலைமானி கற்கநெறிகள் முக்கியமாக சமூகப்பணி கலைமானி கற்கநெறி பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க் என்று நாங்கள் சொல்லுவோம். இது ஆங்கில மொழி மூலமாக ஒவ்வொரு ஏப்ரல் மாதம் சித்திரை மாதத்திலையும் நாங்கள் இது அட்வர்டைஸ்மெண்ட் வழங்கி கொண்டு வருவோம். ஒவ்வொரு ஜூலை 1 நாங்கள் இந்த கற்கநெறியை ஆரம்பிக்கின்றோம். இந்த இளங்கலை மாணி கற்கநெறிகளுக்கு நாங்கள் வழங்குகின்ற அந்த மாணவர்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை பொதுசன தொடர்பு சாதனங்களின் ஊடாக அந்த விளம்பரத்துக்கு ஏற்ற வகையில் அப்ளிகேஷனை வழங்க அனுப்பி வைக்கலாம். அதிலிருந்து நாங்கள் இந்த விண்ணப்ப தெரிவு ஒரு போட்டி பரீட்சை மூலமாகவும் ஒரு நேர்காணல் மூலமாகவும் அவர்களுடைய சமூக பணி தொடர்பான ஆர்வத்தை நாங்கள் அளவிடுகின்ற ஒரு பரீட்சையாக இந்த 2 பரீட்சையும் அமையும். ஏனென்றால் இந்த சமூக பணி சமூக அபிவிருத்தி தொடர்பான களத்தில் இறங்குகின்ற மாணவர்கள் கட்டாயம் இது தொடர்பான ஆர்வத்தையும் ஒரு வகையான பற்றையும் கொண்டுள்ளல் வேண்டும் என்பது இதில் நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் அவர்களுக்கு வழங்கி வரும். அதிலிருந்தும் அவர் ட்ராப் அவுட் அதிலிருந்து விலகாமல் இருப்பதற்காகவும் நாங்கள் இவ்வாறான தெரிவு மூலம் இது ஒரு வகையான ஒரு போட்டித் தெரிவாகத்தான் இது அமைகின்றது. என்றாலும் எங்களுக்கு அந்த தெரிவின் மூலம் எங்களுடைய மாணவர்கள் சாதாரணமாக ஒரு 50 தொடக்கம் 100 பேர் வகை நாங்கள் ஒவ்வொரு பேட்ச்லையும் எடுப்பது உண்டு. இது பற்றி விடயங்களை விரிவாக பார்க்கலாம். குறிப்பாக இதில் பங்கு பெறக்கூடிய மாணவர்கள் ஆர்வமுள்ளவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும். அதுபோல இந்த வேறு கல்விகளை தொடர்கின்றவர்கள் கூட பகுதி நேரமாக இதில் கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற அந்த விடயங்களை பற்றியும் நாங்கள் என்னென்ன மாதிரியான கல்விகளை ஒரு பகுதி நேரமாக கற்கலாம், அதுக்கான காலப்பகுதி, அதுக்கான தகுதிகள் போன்ற விடயங்களையும் நாங்கள் பேசலாம். அதுக்கு முன்னதாக இந்த தொழில்வாண்மையிலான சமூக பணி என்றால் என்ன என்ற ஒரு விடயத்தை ஒரு விளக்கத்தோடு பார்ப்போம். இந்த தொழில்வாண்மையான சமூகப்பணி என்பது நாங்கள் சமூகப்பணி என்று சாதாரணமாக பொதுவாக நாங்கள் கதைப்பது ஒரு புண்ணியத்துக்கான சேவையாக அல்லது இலவசமான ஒரு சேவையாக அல்லது யாரும் கல்வி கற்காமல் செய்யக்கூடிய ஒரு சேவையாகத்தான் பொதுவாக கருதப்படுகின்றது. இது அவ்வாறு அல்ல. இந்த சேவை சமூக பணி என்பது சமூக உறவு முறைகளில் காணப்படக்கூடிய மிக நுண்ணிய சிக்கல்களை மனித நடத்தைகளையும் ஆய்வு செய்து விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செய்து அது தொடர்பான விடயத்துடன் அது தொடர்பான மிகவும் கவனத்துடன் தொழில்வாண்மையான ஒரு உறவை கட்டியெழுப்பக்கூடிய ஒரு ஆற்றலை கொண்டு வரக்கூடிய வகையில் இந்த கல்வி அமைகின்றது. இந்த தொழில்வாண்மையான சமூக பணி மூலம் நாம் பல்வேறு உறவு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வகையில் இருக்குது. உதாரணமாக நாங்கள் சாதாரணமாக ஒரு உடல் ரீதியான ஒரு வருத்தம் ஏற்படும் போது நாங்கள் ஒரு வைத்தியரை சென்று பார்க்கின்றோம். அதே போல்தான் உறவு பிரச்சனைகள் அல்லது உளவியல் சார்ந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் வரும்போது நாங்கள் செல்கின்றோமா? அது நாங்கள் சாதாரணமாக இருக்கிறது நாங்களே தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் எங்களிடம் உண்டு என்று நாங்கள் நினைப்பதுண்டு. அது தவறு. அது சில நேரம் சாதாரணமாக நாங்கள் எங்களுடைய ஆற்றலை இருந்தாலும் சில பேர் அதுக்குள் அந்த உறவு சிக்கலுக்குள் இருந்து தமது சொந்த விருத்தியையும் தமது சமூகம் சார்ந்த விருத்தியையும் இழக்கின்றனர். இந்த இழப்பில் இருந்து முற்பாதுகாப்பதற்கும் இந்த இழப்பு நேரங்களில் பணியாற்றக்கூடியவர்களாகத்தான் இந்த சமூக பணியாளர்கள் உலகெங்கும் இருக்கின்றார்கள். இந்த தொழில்வாண்மையான சமூக பணியாளர்கள் ஒரு தொழில்வாண்மையினராக இவர்களுக்கென்றே ஒரு லைசன்ஸ் ஒரு அனுமதி பத்திரத்துடன் பணியாற்றக்கூடியவர்களாக உலகமெங்கும் காணப்பட்டாலும் இலங்கையில் கூட தொழில்வாண்மையான சமூக பணியாளருக்கான சட்ட வாக்கம் ஒரு ஆக்ட் இருக்கின்றது. அதாவது தொழில்வாண்மையான சமூக பணியாளர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பாராளுமன்றத்தில் இந்த ஆக்ட் காணப்படுகின்றது. என்றாலும் இந்த பயிற்சி எங்களுடைய தொழில் அரசு தொழிலோடு அரசு சார்பற்ற நிறுவனங்களில் ஒரு நேரடியாக சமூக பணியாளர்கள் என்று கூறாமல் விட்டாலும் கூட ஆனால் சமூக பணி சமூக அபிவிருத்தி சார்ந்து பல்வேறு மட்டங்களில் பல்வேறு பெயர்களில் இந்த சமூக பணியாளர்கள் பணியாற்றி கொண்டு இருக்கின்றார்கள்.
உண்மையிலே இந்த கல்வியை கற்பதற்கு முன்னராக இந்த கல்வியின் மூலமாக அடைகின்ற பயன் என்ன, அதன் மூலமாக கல்வியை கற்கின்றவர்கள் என்ன மாதிரியான பயனை அடைகின்றார்கள், கற்றபின் சமூகம் என்ன மாதிரியான பயனை அடைகின்றது போன்ற விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். முதலாவதாக இன்றைய சூழலில் இந்த சமூக பணி ஊடாக எவ்வாறான மாற்றங்களை சமுதாய மட்டத்தில் அல்லது கிராம மட்டத்தில் எவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என உங்களுடைய ஆலோசனை? இந்த சமூக பணியை நாங்கள் முறைகள் என்று சொல்லும்போது தனிநபர்களுடன் பணியாற்றுகின்றோம். தனிநபர்களுடைய ஆளுமை, அவர்களுடைய ஆற்றலை மேம்படுத்துகின்றது. இந்த சமூக பணியினுடைய அடிப்படை தத்துவமாக எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு வகையில் ஆற்றல் உள்ளவர்கள், அவர்களுடைய திறமை உள்ளவர்கள். திறமை இல்லாத மனிதர்கள் என்பது இல்லை என்பதுதான் எங்களுடைய அடிப்படை நம்பிக்கையாக காணப்படுகின்றது. அப்போ அவர்களுடைய திறமைகளை மேலும் கட்டி எழுப்புவதற்கு அல்லது மேலும் அதை பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த தொழில்வாண்மையான இந்த விருத்தி காணப்படுகின்றது. இந்த தனிநபர்களுடன், குடும்பங்களுடன், குழுக்களுடன், சமுதாய மட்டத்தில் சமுதாயம் சார் ஒழுங்கமைப்புகளுடன் பணியாற்றுவதுதான் இதனுடைய முக்கியமான முறைகளாக காணப்படுகின்றது. இந்த முறைகளுடன் பணியாற்றும் போது நாங்கள் சமூக பணிசார் ஆய்வுகளையும் சமூக நலன்புரி சார் முகாமைத்துவம் மிக முக்கியம். சமூக நலன்புரி சேவைகளை வழங்கும் போது முகாமைத்துவம் மிக முக்கியமாக காணப்படுகின்றது. சேவை வளங்கள் திறமையாக காணப்படும் போதுதான் அங்கே ஒரு மக்களுடைய நலன் மேன்மைப்படும் என்ற வகையில் சமூக முகாமைத்துவம் தொடர்பான விடயங்களையும் இங்கே உள்ளடக்குகின்றோம். இதுபோல சில சந்தர்ப்பங்களில் சமுதாய மட்டத்தில் எங்களுக்கு சமூக செயற்பாடுகளுக்கு ஏற்பட வேண்டிய நிலை ஏற்படும். சமூகம் சார் தீர்மானங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாங்கள் சமூக செயற்பாடுகள் என்று நாங்கள் சொல்கிறோம், சோஷியல் ஆக்ஷன் என்று சொல்கிறோம். இந்த சோஷியல் ஆக்ஷன் என்பது ஒரு வன்முறையற்றதாக மிக முக்கியமாக நாங்கள் எங்களுடைய சமூக பணி விழுமியமாக இந்த காந்தியின் கோட்பாடு நாங்கள் சொல்கிறது மகாத்மா காந்தியினுடைய அகிம்சை வழி முறை ஊடாக சமுதாய மக்களை ஒன்று திரட்டி சமுதாய மக்களுடைய தீர்மானத்துடன் எப்போது சமுதாயம் ஒன்று திரட்டி தங்களுடைய தீர்மானத்தை தாங்களாக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, தாங்களாக எடுப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை அவர்கள் வாய்ப்பாக ஏற்படுத்தி கொள்ளும் போது அந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியை நாங்கள் தடுக்க முடியாது. அவ்வாறான ஒரு நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய வகையில் இந்த சமூக பணி பாடங்களும் இந்த சமூக பணி கற்க நெறிகளும் திறன்களை மட்டுமல்ல ஒரு பற்றுறுதியையும் அத்தோடு இணைந்ததாக ஒரு நல்ல ஒரு மனப்பாங்கையும் நேர்சீராக சிந்திக்கக்கூடிய மனிதர்களை உருவாக்கக்கூடிய வகையில்தான் இந்த சமூக பணி தொழில்வாண்மை, அது தொடர்பான கற்க நெறிகள், அது தொடர்பான பரிச்சயம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதன் மூலமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இந்த மாற்றம் ஒரு நேர்சீராக அமையும். இது ஒரு எதிர்மறையாகவோ அல்லது அந்த சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய வகையிலோ அல்லது ஒரு சமுதாயத்தில் இருக்கிற தனிநபர் ஒரு குறிப்பிட்ட மக்களை பாதிக்கக்கூடிய வகையாக இது அமையாது. ஆகவே மாணவர்களுக்கான ஒரு வாய்ப்பாக இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல இந்த சமூக பணி, இந்த கல்வி கற்கும் மாணவர்களுக்கு எவ்வாறான தொழில் வாய்ப்புகள் இலங்கையில் இருக்கின்றது, எவ்வாறான வாய்ப்புகள் இப்போது சமகாலத்தில் இருக்கின்றது? இந்த சமூக பணி தொடர்பான சான்றிதழ் கற்கை நெறியை முடித்த மாணவர்களுக்கு சமுதாய மட்டத்தில் நாங்கள் சொல்லுவோம் பரா ப்ரொஃபஷனல்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். பரா மெடிக்கல்ஸ் மாதிரி பரா ப்ரொஃபஷனல் சமுதாய மட்டத்தில் தன்னார்வ சேவையாளர்களாக கள தொடர்பானவாக பணிகளையும் சமுதாய ஒன்று திரட்டினர்களாக பணியாற்ற முடியும். அதே நேரம் டிப்ளோமா, ஹையர் டிப்ளோமா அந்த வகையில் கற்க நெறிகளை பூர்த்தி செய்கின்ற மாணவர்கள் இன்று அதாவது இந்த கல்வியை முடித்த பட்டதாரிகள் தொழில் வாய்ப்பு ஆக அன்றி இந்த மாணவர்கள் அரசு சார்பற்ற நிறுவனங்களிலும் தன்னார்வ சேவை நிலையங்களிலும் பணியாற்றக்கூடியவர்களாகவும் இன்றும் இதற்கான வேக்கன்சி, அதாவது பல வேக்கன்சி உள்ளதாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். இவ்வாறு கல்வி கற்கும் மாணவர்களுக்கான சமூக அந்தஸ்து அல்லது தொழில் வாய்ப்புகள் இலங்கையில் எவ்வாறு இருக்கின்றது என்று விடயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த டிப்ளோமா கற்க நெறிகள் தேசிய சமூக அபிவிருத்தினால் நடத்தப்பட்டு வருகின்ற இந்த கற்க நெறிகளை நாங்கள் பார்க்கும்போது
முக்கியமாக சமூக பணி கற்கனறிகள் ஒன்று உள்ளது, சமூக மூப்பியல் தொடர்பான டிப்ளோமா கற்கனறி உள்ளது, சிறுவர் பாதுகாப்பு தொடர்பான கற்கனறிகள், சமூக பராமரிப்பு தொடர்பான கற்கனறிகள் உள்ளது. இந்த டிப்ளோமா கற்கனறிகளை முடித்த மாணவர்கள் க்கான தொழில் வாய்ப்பு அரச சார்பற்ற துறைகளில் காணப்படுகின்றது. இந்த துறைகளில் சமூக தொண்டர்களாக, சமூக ஒன்று திரட்டுனர்களாக, ப்ரொஜெக்ட் ஆஃபீஸர்ஸாக, அதே நேரம் ஃபீல்ட் ஒர்க் ஆஃபீஸர்ஸாக பணியாற்றுகின்றார்கள். இதே போல் இந்த சமூக பணியில் ப்ரொஜெக்ட் ஆஃபீஸர்ஸுக்குரிய ப்ரொஜெக்ட் அசிஸ்டண்டாக பணியாற்றுகிறார்கள். அதே போல் மேலும் இந்த டிப்ளோமா கற்ற மாணவர்கள் சமூக உளப்பணியில் பணியாற்றக்கூடியவர்களாகவும் பல்வேறு நிறுவனங்களில் சமூக உளப்பணி உத்தியோகத்தர்களாகவும் பணியாற்றுகின்றார்கள். இதே நேரம் இளைஞர்களுடன் பணியாற்றுகின்ற யூத் ஒர்க்கர்ஸாக, அதே நேரம் சிறுவர்களுடன் பணியாற்றக்கூடிய தொண்டர்களாக, பெண்களுடன் பணியாற்றக்கூடிய பெண்கள் வலுவூட்டும் உத்தியோகத்தர்களாக இந்த அரசு சார்பற்ற துறைகளில் பெரும்பான்மையான வேலைகளை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டது. அதற்கு மேலாக இந்த டிப்ளோமா கற்கனறிகளை கற்று முடித்த மாணவர்கள் தொடர்ச்சியாக தமது கற்கையை தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. அவர்கள் தொடர்ந்து தமது கலைமானி கற்கையை தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இலங்கையிலும், அதே போல் அவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்குமா இருந்தால் சர்வதேச ரீதியாக மற்ற நாடுகளிலும் சென்று கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பும், அதற்குரிய கிரெடிட் நாங்கள் என்று சொல்லுவோம். அந்த டிப்ளோமாக்குரிய கிரெடிட்டை அவைகளுக்கு முதலாவது வருடம் 2வது வருடம் படித்த மாணவர்களுக்கு அந்த 2 வருடத்தில் 1 வருடத்தை சலுகை பெற்று வெளிநாடுகளில் சென்று 2வது வருடத்திலிருந்து தொடரக்கூடிய சந்தர்ப்பம், 3வது வருடங்களிலிருந்து தொடரக்கூடிய சந்தர்ப்பங்களும் உள்ளது. இதனால் அவர்களுடைய கரியர் பிளான் என்று நாங்கள் சொல்லுவோம். அவர்களுடைய தங்களுடைய தொழில் சார் விருத்தியில் முன்னேறி செல்லக்கூடிய வகையில் இந்த டிப்ளோமா, ஹையர் டிப்ளோமா, இளங்கலைமானி கற்கனறிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக இந்த மாணவர்கள் கல்வி தேர்ந்தெடுக்கப்படுகின்ற போது அவர்களுடைய எதிர்கால தொழில் நடவடிக்கைகள், அதுபோல் எதிர்காலத்துக்கு இந்த கல்விக்கான வரவேற்பு எவ்வாறு இருக்கின்றது அப்படின்ற விஷயங்களை பார்ப்பாங்க. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த சமூக பணி கல்விக்கான வரவேற்பு எவ்வாறு இருக்கின்றது, எதிர்காலத்தில் இதற்கான வாய்ப்புகள் எவ்வாறு அமையும் என்று எதிர்பார்ப்போம். இந்த இலங்கையை பொறுத்த வரையில் சமூக பணி கல்விக்கான வாய்ப்புகள் எங்களுடைய கொழும்பு நகரத்தை மையமாக கொண்டு இருந்ததனால் இன்று ஒரு 5 வருடங்களுக்கு முன் இந்த கல்விக்கான வாய்ப்பை பல மாணவர்கள் இழந்துள்ளனர். அவர்களுக்கு தெரியாது என்று தான் கூற வேண்டும். ஆனாலும் இப்போது இந்த தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனம் இதனுடைய கிளை நாங்கள் சொல்லுவோம் பிரான்ச்சஸ் என்று சொல்கிறது, நிலையங்களை அமைத்து பிரதேச ரீதியாக வள நிலையங்களை அமைக்கப்பட்டுள்ளன. இது மிக முக்கியமாக கிளிநொச்சி பழைய கச்சேரி வளாகத்திலும், அம்பாறையில் இன்னும் ஒரு நிலையமும், அம்பாந்தோட்டையில் ஒரு நிலையமும், தலாவை என்ற இடத்தில் அனுராதபுரத்தில் ஒரு நிலையமும், அதே நேரம் நாராயம்பேட்டை ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு நிலையமும் இதில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையங்களின் மூலமாகவும் நாங்கள் இந்த கற்கனறிகளை வழங்குவதனால் இப்போது ஓரளவு விழிப்புணர்வுள்ள நிலையில் எங்களுடைய மாணவர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் இன்றும் A-level முடித்து பல மாணவர்களுடைய தெரிவுக்குள் இந்த சமூக பணி தொடர்பான கற்கனறிகளுடைய வாய்ப்புகள் இன்னும் தெரியாமலே இருக்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும். இந்த சமூக பணிக்கான கற்கனறிகள் அப்படின்னு சொல்லையில என்னென்ன கற்கனறிகள் இருக்கின்றது? இதில் இந்த சமூக பணிக்கான கற்கனறிகளில் இந்த அதாவது காப்போதா சாதாரணம் முடித்த மாணவர்களுக்கு ஆன சான்றிதழ் கற்கனறிகள் உள்ளது. உளவளத்துறை தொடர்பான சான்றிதழ் கற்கனறி,
சமூக பணி தொடர்பான சான்றிதழ் கற்கநெறி, சிறுவர் மையப்படுத்திய சமுதாய அபிவிருத்தி தொடர்பான கற்கநெறி மற்றும் சமூக பராமரிப்பு தொடர்பான கற்கநெறி, சான்றிதழ் தொடர்பான பயிற்சி. இது 6 மாதத்திற்கு உட்பட்ட இந்த பயிற்சி காணப்படுகிறது. இந்த சாதாரண தரம் சித்தி அடைந்திருந்தால் போதுமானது. சாதாரண தரம் சித்தி அடைந்திருந்தால் போதுமானது. சாதாரண தரம் சித்தி அடையாவிட்டாலும் இந்த பணியில 3 வருடங்கள் அவர்கள் வேலை செய்திருந்தால், பணியாற்றியிருந்தால், சமூக நலன்புரி விடயங்களில் பணியாற்றியிருந்தால் அவர்கள் தகுதி வாய்ந்தவர்கள் இந்த கற்கநெறிகளுக்கு வருவதற்கு. அதே போல சாதாரண பொது உயர்தரத்தில் சித்தி அடைந்தவர்கள் நேரடியாக டிப்ளோமா கற்கநெறிகளுக்கு அனுமதிக்கப்படுவர். சாதாரண சித்தி அடைந்தவர்களுக்கான இந்த 6 மாத பயிற்சிகள் 6 மாத கற்கநெறி முழுமையான முழுநேர கற்கநெறி அல்லது பகுதி நேர? இல்லை, இந்த பெரும்பாலான கற்கநெறிகள் எல்லாம் பகுதி நேரமாகத்தான் வடிவமையம் அமைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இந்த மாணவர்கள் தமது தொழில் செய்து கொண்டு அதே நேரத்திலேயே சனி ஞாயிறு கற்கக்கூடிய வகையிலும் இந்த கற்கநெறிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் கிழமை நாட்களில் கற்கக்கூடிய வகையிலும் இந்த கற்கநெறிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இணைய கற்கநெறிகள் பற்றியும் குறிப்பிடுங்கள். இந்த டிப்ளமா பாடநெறி தொடர்வதற்கான தகுதிகள், அது பற்றிய கால இல்லை. இந்த டிப்ளோமா கற்கநெறிகளாக நாங்கள் குறிப்பிட்ட இந்த சமூக பணிசார் டிப்ளோமா கற்கநெறி, சிறுவர் பாதுகாப்பு தொடர்பான கற்கநெறி, சமூக பராமரிப்பு தொடர்பான கற்கநெறி, முதியோர் பராமரிப்பு தொடர்பான கற்கநெறி, இந்த கற்கநெறிகள் எல்லாம் நாங்கள் காப்போதா உயர்தரத்தில் சித்தி அடைந்திருக்க வேண்டும். இந்த டிப்ளோமா கற்கநெறி என்பது பல்கலைக்கழக மானியங்களின் ஆணைக்குழுவினுடைய சட்டத்திட்டத்துக்கு ஏற்ப நாங்கள் சொல்லுவோம் ஸ்ரீலங்கா குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க் கண்டு அந்த தகுதிகான் வரையறைக்கு உட்பட்ட வகையில் வடிவமைக்கப்பட்ட கற்கநெறிகள். இதனால் உயர்தரத்தில் சித்தி அடைந்த மாணவர்கள் இந்த கற்கநெறிக்கு அனுமதிக்கப்படுவர். இதுவும் பகுதி நேரமாக இந்த கற்கநெறிகளும் பகுதி நேரமாக சனி ஞாயிறு அதாவது வார இறுதி நாட்களில் அவர்கள் கற்றுக்கொண்டு அதே நேரம் தமது தொழில்களில் ஈடுபடக்கூடிய வகையில்தான் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. மொழி மூலம் இந்த மொழி மூலம் எல்லா கற்கநெறிகளும் நாங்கள் ஆங்கிலம், தமிழ், சிங்களம் என்ற 3 மொழி மூலமும் நாங்கள் வழங்குகின்றோம். ஆனாலும் இந்த கற்கநெறிகளை பொறுத்தவரையில் 40 மாணவர்கள் ஒரு கற்கநெறியில் விண்ணப்பங்கள் வரும்போது தான் நாங்கள் அதை ஆரம்பிப்போம். அதாவது முழு வருடமும் இந்த விண்ணப்பங்களை அவர்கள் அனுப்பி கொண்டிருக்கலாம். ஆனாலும் நாங்கள் இந்த 40 மாணவர்கள் தகுதியை வாழ்ந்த மாணவர்கள் வரும்போது நாங்கள் அவர்களை நேர்காணலின் மூலம் அனுமதிப்போம். அதே போல உயர் டிப்ளமா கற்கநெறி பாடங்கள், இந்த உயர் டிப்ளோமா கற்கநெறி பாடங்கள் சமூக பணியிலும் உளவளத்துணை தொடர்பான கற்கநெறிகள் உள்ளன. இவை டிப்ளோமா கற்கநெறியை முடித்தவர்கள் உயர் டிப்ளோமா கற்கநெறிகளுக்கு அனுமதிக்கப்படுவர். எங்களுடைய நிறுவனத்தில் மட்டுமன்றி வேறு ஏதாவது அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் கற்கையை தொடர்ந்திருந்தால், டிப்ளோமா கற்கையை முக்கியமாக உளவளத்துணை சமூக பணி தொடர்பான கற்கநெறிகளை தொடர்ந்திருந்தால் இந்த கற்கநெறிக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர். அது 2 வருடங்கள் முழு நேர 2 வருடங்கள் முழு நேரமாகவும் உள்ளது, பகுதி நேரமாகவும் உள்ளது. அதே நேரம் உத்தியோகத்தர்களும் இந்த கற்கநெறிகளுக்கு அனுமதிக்கப்படுவர் பகுதி நேரமாக. அது தொடர்ந்து பட்ட பாடநெறி சம்பந்தமாக. அதான் பட்ட பாடநெறி இது இலவசமாக நாங்கள் வழங்குகின்ற ஒரு கற்கநெறி. இந்த கற்கநெறிக்காக அரசாங்கத்தினால் செலவிடப்படுகின்றது. இந்த கற்கநெறி பல்கலைக்கழகத்துக்கு அதாவது பல்கலைக்கழக அனுமதியிலிருந்து அந்த சட்கோவினுடைய அடிப்படையில் பல்கலைக்கழகம் செல்ல முடியாத மாணவர்கள், சமூக பணியில் ஆர்வம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள். இதுவும் ஒரு போட்டி பரீட்சை இலவசமாக இருப்பதனால் ஒரு போட்டி பரீட்சையின் மூலம்தான் நாங்கள் இந்த மாணவர்களுடைய தொகையை நாங்கள் தீர்மானிப்போம். இந்த பாடநெறியில் இணைந்து கொள்வதற்கான வயது எல்லைகள், கட்டுப்பாடுகளை கலைமானி கற்கநெறிக்குரிய வயதில்லை. ஏலெவல் முடிந்த மாணவர்கள் இந்த கலைமானி கற்கநெறிக்கு விண்ணப்பிக்கலாம். ஆனால் இந்த டிப்ளோமா கற்கநெறிகளுக்கு வயதில்லை என்பது நாங்கள்
குறிப்பிடவில்லை. இப்போ முதியோர் கல்வி, முதியோர் பராமரிப்பு தொடர்பான கற்கநெறி கூட நீங்கள் எந்த வயதில் உள்ளவர்களும் வந்து படிக்கலாம். அதால் 18 வயதுக்கு மேற்பட்ட வயதினர் இந்த கற்கநெறியில் கல்வி கற்க தகுதி உள்ளவர்கள். நாங்கள் சாதாரணமாக அரசாங்க சேவையில் 45 வயது மட்டும் நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தோம். இப்போது நாங்கள் அந்த வயது இல்லை என்பது ஒரு தடையாக அமையாது. ஆக நேரம் உள்ளவர்கள் கற்கக்கூடிய மாதிரியும் இருக்கும், அதே நேரம் கற்பதற்கான வாய்ப்புகள் பிராந்திய ரீதியிலும் இருக்கின்றது. பிராந்திய ரீதியிலும் கற்பதற்காகவும் பல கற்கநெறிகளை தமது ஆர்வத்துக்கு ஏற்ற வகையில் தெரிவு செய்து பிராந்திய ரீதியாக கற்பதற்கும் அவர்களுக்கு வாய்ப்பு உண்டு. ஏனைய கல்வி நடவடிக்கைகளை தொடருகின்றவர்கள் அதுபோல வேலை வாய்ப்பில் இருக்கின்றவர்களும் கூட இதனை செய்யக்கூடியதாக, அதாவது இந்த சமூக நலன்புரி, சமூக அபிவிருத்தி தொடர்பான வேலை வாய்ப்புகளில் உள்ளவர்கள் தான் எங்களிடம் அதிகமாக வந்து கற்பவர்களாக உள்ளனர். அதே போல இப்ப உயர்தர பரீட்சை எழுதி, ஆனால் உயர்தர பயிற்சியில் கல்வி கற்ற மாணவர்கள் இந்த கற்கநெறிக்கு வரும்போது அவர்களுடைய வேலை வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஏனெனில் இந்த உயர்தர மாணவர்கள் இவ்வாறான கற்கநெறிகளுக்கு வருவது மிகவும் குறைவாக உள்ளது. இதனால் அவர்கள் இந்த கற்கநெறியில் எங்களுடைய எல்லா கற்கநெறிகளிலும் இறுதி கட்டமாக களப்பரீட்சையம் நடைபெறும். இந்த களப்பரீட்சத்துக்கு நாங்கள் மிகவும் அரசு சார்பற்ற நிறுவனங்களில் அவர்களை இணைத்து விடுவோம். அப்போ அந்த நேரத்தில் அவர் களப்பயிற்சியில் அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் போது அதே நிறுவனங்கள் இந்த மாணவர்களை வேலைக்கு அமர்த்துகின்றார்கள். இப்போது எங்களை பொறுத்தவரையில் தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்திடம் உங்களிடம் கல்வி கற்ற மாணவர்கள் யாராவது தொழில் வாய்ப்புக்கு எங்களுடைய வேக்கன்சி இருக்கின்றது என்று சொல்லியும் கூட எங்களுடைய மாணவர்களை ரிஃபர் பண்ணுறதுக்கு எங்களிடம் மாணவர்கள் இல்லை. அதாவது 100% எம்ப்ளாய்மெண்ட், அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது என்பது தான் நாங்கள் எங்களுடைய நிறுவனத்தினுடைய ஒரு தனிச்சிறப்பாக அமைகின்றது. ஆக உங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள். நீங்கள் நேரடியாக இணைந்து கொள்ளலாம். அதுபோல் இணையதள வசதி இருக்கின்றது. இணையதளத்தின் மூலமாக தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல் இங்கே பேசுகின்ற போது கூட நாங்கள் பல்வேறுபட்ட வழிமுறைகளை உங்களுக்காக சொல்ல தயாராக இருக்கின்றோம். எங்களோடு இணைந்து கொண்டு அந்த விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொழில் வாய்ப்பு இருக்கின்றது. அதுபோல் ஒரு மேலதிக தகமையாக நீங்கள் இதனை பெற்றுக்கொள்ளலாம். இது சார்ந்த கல்வி நடவடிக்கைகள், இது சார்ந்த வேலைகளில் இருக்கின்றவர்கள், பணிகளில் இருக்கின்றவர்களுக்கு இது ஒரு மேலதிக தகமையாக கருதப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறோம். www.nisd.ac.lk இது இணையதள முகவரி. www.nisd.ac.lk என்ற இணையதள முகவரி. மக்கள் சேவை நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த தொழில் வாய்ப்புகளோடு இணைந்ததாக இந்த கல்வி கற்கை நெறிகளை இவ்வாறு நாங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம் அப்படின்றதுக்காக உதாரணமாக சில பல விடயங்களை நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் இடைவேளையின் போது. இப்போது குறிப்பாக சொன்னீங்க, இந்த ஒரு பாடநெறி ஆரம்பிப்பதற்கு வருடம் முழுவதும் விண்ணப்பங்கள் கோரப்பட்டு கொண்டிருக்கும். 40 மாணவர்கள் சேர்ந்தவுடன் அந்த பாடநெறி ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் குறிப்பிட்ட பல பாடநெறிகளை இங்கே பார்த்தோம். சான்றிதழ் கற்கை நெறிகள், அதுபோல் டிப்ளமா, உயர் டிப்ளமா, அதுபோல் பட்ட பாடநெறி ஜூன் அளவில் ஆரம்பிக்கும். ஏனைய பாடநெறிகளுக்கு 40 மாணவர்கள் விண்ணப்பிக்கின்ற போது தொடரக்கூடியதாக இருக்கும் என்று குறிப்பிட்டீர்கள். இப்போது சமகாலத்தில் ஏதாவது பாடநெறிகள் அவ்வாறு விண்ணப்பங்கள் கோரப்பட்டு நிறைவடையும் நிலையில் இருக்கும்? எங்களுடைய தமிழ் மாணவர்களை பொறுத்தவரையில் இந்த கிளிநொச்சி நிலையத்தில் நாங்கள் விண்ணப்பங்கள் கோரியுள்ளோம். 40 மாணவர்கள் நாங்கள் சேர்ந்தவுடன் இந்த பாடநெறியை ஆரம்பிக்க முடியலாம். என்ன பாடநெறி கிளிநொச்சியில் ஆரம்பிக்கும்? கிளிநொச்சியில் இப்போது நாங்கள் டிப்ளோமா இன் கவுன்சிலிங் என்று சொல்லுகின்ற இந்த உளவள தொடர்பான டிப்ளோமா கற்க நெறியில் சேர விரும்புபவர்கள், விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் அந்த நிறுவனத்தில் நேரடியாக கிழமை நாட்களில் அந்த நிறுவனத்துக்கு சென்று தகவல்களை பெற்று விண்ணப்பங்களை பெற்று அனுமதிக்க முடியும். இப்போது உளவள துணை சம்பந்தமான பாடநெறி 6 மாத கால பாடநெறி இல்லை, இது டிப்ளோமா 21 மாத காலம் பகுதி நேரம் கிழமை வார இறுதி நாட்களில் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன. இதில் இப்போது நீங்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையான மாணவர்கள் சேர்ந்திருக்கின்றார்கள். ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே கிளிநொச்சி அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கிளிநொச்சி நிலையம் பழைய கச்சேரி கிளிநொச்சியில் அமைந்திருக்கின்றது. அங்கே நேரடியாக சென்று நீங்கள் விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
இருக்கின்றோம். நினைக்கிறேன் ஒரு 7-8 பேருக்கான வாய்ப்புகள் மாத்திரமே இருக்கின்றது. ஆகவே 40 பேர்கள் சேர்ந்தவுடன் அந்த பாடநெறி ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. 33 பேர் அளவில் இப்போது இணைந்திருக்கிறது. ஆகவே அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காரணம் ஏனைய மாணவர்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதுபோல இவ்வாறான கற்கைநெறிகள் ஆரம்பிப்பதற்கு தமிழ் மொழி மூலமான மாணவர்கள் அதிகமாக இணைந்து கொள்கின்ற சந்தர்ப்பத்திலே கற்கைநெறிகளை தொடர்ச்சியாக நடத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே கிளிநொச்சியில் இருக்கின்றவர்கள் அல்லது கிளிநொச்சியில் இந்த பாடநெறியை தொடரக்கூடிய தூரங்களில் இருக்கின்றவர்கள் இந்த பாடநெறி சமூக உளவளத்துணை டிப்ளமா பாடநெறி இது ஒரு உங்கள் தகமையாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அதுபோல அம்பாறையும் அதே போல விண்ணப்பிக்க விரும்புகின்ற மாணவர்கள் அம்பாறை பல நிலையத்தில் சென்றும் இந்த விண்ணப்பங்களை பெற்று விண்ணப்பிக்க முடியும். அம்பாறையிலும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அம்பாறையில் அமைந்திருக்கின்ற இடம் அம்பாறை 25D அரச விருந்தினர் விடுதி அம்பாறை. இங்கே தான் நேரடியாக சென்று நீங்கள் இந்த விடயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். விவரங்களை பெற்று நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை வைக்கின்ற போது பகுதி நேரமாக இதை தொடரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஏதாவது வேலை செய்திருந்தீங்கன்னா அந்த வேலையோடு சேர்ந்ததாக இருக்கும். அதுபோல் இந்த சமூக பணிகளில் நிறைய பேர் இயல்பாக ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பாங்க. குறிப்பாக சில ஊடகவியலாளர்கள், அதுபோல் சமூக அக்கறை சார்ந்த சமூகம் சார்ந்த அக்கறை உள்ளவர்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள் சார்பாக வேலை செய்து கொண்டிருக்கின்றவர்கள் பலரை நாங்கள் அறிவோம். அவர்களுக்கான ஒரு கல்விசார் தகமையாக இதனை இணைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு இணைத்துக் கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கான தொழில் வாய்ப்பு, உங்களுக்கான கேள்வி அதிகரிக்கும். இப்போ நீங்கள் ஒரு NGOவில் வேலை செய்து கொண்டிருந்தீங்கன்னா இந்த கற்கைநெறியை நீங்கள் பார்த்து அதனை கற்று அதன் மூலமாக இந்த சான்றிதழ்களை பெற்றுக்கொள்கின்ற போது உங்களுக்கான வேலை உறுதிப்பாடு அதிகரிக்கின்ற அதே நேரம் உங்களுக்கான அந்த தகமையும் அதிகரிக்கப்பட்டு உங்களுடைய நிலையும் உயர்த்தப்படும். ஆகவே ஒரு கல்வி சார்ந்த வாய்ப்பு இருக்கின்றது இந்த துறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஒரு பகுதி நேரமாக. ஆகவே கிளிநொச்சி, அம்பாறை 2 பிரதேசங்களையும் உங்களுக்கு இப்போது நாங்கள் குறிப்பிடுகின்றோம். இப்போது அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. கற்கைநெறிகள் ஆரம்பிப்பதற்கு தயார் நிலையில் இருக்கின்றார்கள். ஒரு சிலருக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஆர்வம் குறைவாக இருப்பதற்கான காரணம் என்ன? இதன் முக்கியத்துவம் உணரப்படாதனால் அல்லது இது சரியான முறையில் அந்த அவர்களிடம் போய் இது சார்ந்து இது ஆர்வம் உள்ளவர்களுக்கான இந்த தகவல் போய் சேராது? இந்த துறைகள் சமூக பணி, சமூக அபிவிருத்தி தொடர்பான ஆர்வங்கள் எங்களுடைய மாணவர்களிடையே காணப்படுகின்றன. ஆனாலும் இது தொடர்பான விவரங்கள் சென்றடையவில்லை, இது தொடர்பான வழிகாட்டல் சென்றடையவில்லை என்றே கூற வேண்டும். சாதாரணமாக நாங்கள் ஒரு A-level முடிந்தவுடன் அல்லது O-level முடிந்தவுடன் பல்கலைக்கழகத்துக்கு செல்ல தகுதி எனக்கு இருந்தாலும் பல்கலைக்கழகத்தில் இடமில்லை. அதுதான் உண்மை. பல்கலைக்கழகத்துக்கு செல்ல எங்கள் எல்லோருக்கும் தகுதி உள்ளது. அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் காப்பவுதா உயர்தரம் சித்தி அடைந்தவர்கள் என்று. ஆனால் பல்கலைக்கழகத்தில் எங்களுடைய இடம் இல்லை என்பதுதான் அங்கே உண்மை. அதனால் அவர்கள் தொடர்ச்சியாக தமது கற்கைநெறிகள் செல்வதற்கு எந்தவித தயக்கமும் இன்றி உயர்கல்விக்கு செல்வது மிக மிக முக்கியம். உயர்கல்வி என்பது ஒரு நாட்டினுடைய விருத்திக்கு ஒரு அடியாத்திவாரமாக காணப்படுகின்றது. ஆனாலும் எங்களுடைய மாணவர்களிடையே கல்வி தெரிவுகள் பல இருந்த பொழுதும் ஒரு சில தெரிவுகளை மரபு ரீதியான தெரிவுகளுக்கே செல்லுகின்றார்கள். புதுவிதமான வித்தியாசமான தெரிவுகள் வரும்போது அது தொடர்பான ஒரு வழிகாட்டலை பெற வேண்டியது, அது தொடர்பான வழிகாட்டலை பெற்றோரும் மாணவர்களும் இணைந்து தேட வேண்டியது. இன்று இணையதளம் மூலம் பல விடயங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அது தொடர்பான எப்போதும் தங்களுடைய திறமைக்கு முதலாவது மாணவர்கள் யோசிக்கணும், தனது திறமை என்ன, தனது ஆற்றல் என்ன, என்னது ஆர்வம் என்ன, என்னுடைய வாழ்க்கையினுடைய இலட்சியம் என்ன, அதற்கு அடையக்கூடிய வழிகள் என்ன. அந்த வழிகள் மூலமாக இந்த கற்கைநெறிகளை தெரிவு செய்வார்களாக இருந்தால் இந்த கற்கைநெறிகளில் நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு பற்றுறுதி உள்ளவர்களாக வருவார்கள். எந்த ஒரு துறையை தெரிவு செய்யும் போது தமது தொழில் என்பது மிக முக்கியமானது. ஒவ்வொருத்தருக்கும் மிக முக்கியமானது. ஆணுக்கு மட்டுமல்ல, இன்று பெண்களுக்கும் தொழில் என்பது ஒரு மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. எதிர்வரும் காலத்தில் எங்களுடைய பொருளாதார ஒத்துழைப்பு குடும்பத்துக்கு தேவை என்ற வகையில் பெண்களும் ஆண்களும் முக்கியமாக காபோதா சாதாரணம், காபோதா உயர்தரம் சித்தியடைந்த மாணவர்கள் தமது ஆற்றலுக்கு ஏற்ற வகையில் தொழிற்தெரிவுகளை தெரிவு செய்வதில்தான் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி அமைந்துள்ளது என்பது இது பல ஆய்வுகள் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. சில நேரங்களில் இந்த அவர்களுடைய தகுதியையும் அவர்களுடைய திறமையையும் பாடசாலை ஆசிரியர்கள் மூலம் பெற்றோர் மூலம் வெளிக்கொணர்ந்து அது தொடர்பான வழிகாட்டலை நாங்கள்
வழங்கும் போது அந்த மாணவர்கள் தமது வாழ்க்கை இலட்சியங்களை பெற்று ஒரு வாழ்க்கையில் ஒரு வெற்றி அடையக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். இந்த வழிகாட்டல் என்பது, தொழில் வழிகாட்டல் என்பது அவர்களுடைய ஆற்றலுக்கும் அவர்களுடைய ஆர்வத்துக்கும் அவர்களுடைய இலட்சியத்துக்கும் ஏற்ற வகையில் பொருந்தக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமாக காணப்படுது. அந்த வகையில் பல மாணவர்கள் இது தொடர்பான விடயங்களில் அவர்களுக்கு வழிகாட்டல், சரியான வழிகாட்டல் இல்லை என்றே நாங்கள் நினைக்கின்றோம். அதுபோல் இந்த சமூக கற்கனர்கள் சம்பந்தமான விடயங்களோடு பாடசாலை கல்வியில் உயர்தரம் மற்றும் சாதாரண தர பரீட்சையில் பின்னர் உயர்கல்வி தொடர விரும்புகின்ற மாணவர்களுக்கு கூறுகின்ற ஆலோசனைகள், இது சார்ந்த விடயங்கள் சார்ந்து உங்களுடைய ஆலோசனைகள் வராமல் இருக்கின்றன. உயர்கல்வியை தொடர்ச்சி இந்த இது தொடர்பான கல்விகள், உயர்கல்வியில் எந்த ஒரு மாணவர்களும் தமது இது சாதாரணமாக ஒரு சயின்ஸ் இல்லை படிக்கிற மாணவர்கள், மேத்ஸில் படிக்கிற மாணவர்கள் சாதாரணமாக தங்களுடைய பல தெரிவுகளுக்கு செல்லுகிறார்கள். கடைசி தெரிவாக சில நேரம் கலை தொடர்பான தெரிவுகளுக்கும் வருகின்றார்கள். அதே போல் எந்த ஒரு சமூக பணி, சமூக அபிவிருத்தி தொடர்பான பாடங்களில் எந்த ஒரு பிரிவு மாணவர்களும் காலடி எடுத்து வைக்கலாம். இதற்கு நாங்கள் சயின்ஸில் இருந்து வர மாணவர்கள் இந்த பாடத்தை செய்ய முடியாது என்பது இல்லை. எந்த மாணவர்களுக்கும் அனுமதி உண்டு என்ற வகையில் இந்த துறையில் சமூக அபிவிருத்தி, சமூக பணி, உளவள தொடர்பான சமூக நலன்புரி, முதியோர் பராமரிப்பு, இன்று நீங்கள் உதாரணமாக சொன்னால் முதியோர் பராமரிப்பு தொடர்பான தொழில்கள் இலங்கையில் பல வாய்ப்புகள் உண்டு. ஆனால் எங்களுடைய பணியாளர்கள் இல்லை. இப்போ முதியோர் இன்று முதியோர் சனத்தொகை அதிகரித்து கொண்டு வருகின்ற நிலையில் முதியோரை பராமரிப்பு தொடர்பான பல தொழில்கள் காணப்படுகின்றது. ஆனாலும் எங்களிடம் அது தொடர்பான உத்தியோகத்தர்கள் இல்லை, மாணவர்கள் இல்லை. அதே போல் பல பரா ப்ரொஃபஷனல்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். பரா ப்ரொஃபஷனல் லெவலில் பல தொழில்களுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் எங்களுடைய மாணவர்கள் செல்வது இல்லை. இதனால் இவர்கள் தங்களுடைய இந்த பாடங்களில் ஆர்வம் உள்ளவர்கள் எந்த துறையில் இருந்தும் தமது காலடியை வைத்து இந்த டிப்ளோமா, சர்டிஃபிகேட் கோர்ஸில் இருந்து ஆரம்பிக்கலாம். காப்போதா சாதாரண தர பரீட்சையில் சித்தி அடைந்தவர்கள், காப்போதா உயர்தர பரீட்சையில் சித்தி அடைந்தவர்கள் தமது டிப்ளோமா கற்கைகள் இருந்து அவர்கள் தமது தொழிலை ஆரம்பிக்கும் போது தொடர்ச்சியாக கல்வி கற்று தொடர்ச்சியாக பணியாற்றும் போது அவர்களுக்கான வேலை வாய்ப்பும் அவர்களுடைய நல்ல ஒரு தொழில், ஒரு நாங்கள் சொல்லுவோம் இது அறிவு பொருளாதாரம் என்று, நாலேஜ் எக்கனாமி. இந்த ஒரு நாலேஜ் எக்கனாமிக்குரிய சப்ஜெக்ட்ஸாக தான் இது இன்று உலகத்தில் காணப்படுகிறது. இந்த இலங்கையில் மட்டுமல்ல, ஒரு ஆங்கில அறிவு உள்ள ஒரு மாணவன் தொடர்ச்சியாக வெளிநாடுகளுக்கு மைக்ரேஷன் பண்ணக்கூடிய அளவில் கூட அவர்களுக்கான வாய்ப்பு பெரும் வாய்ப்பாக காணப்படுகின்றது. எமது மாணவர்களை பொறுத்தவரையில் நான் கூட பல மாணவர்களுக்கு எனது ரெஃபரன்ஸ் லெட்டர்ஸை நான் வழங்கியிருக்கின்றேன். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, UK போன்ற இடங்களில் தமது சமூக பணியாளர்களாகவும் சமூக நலன்புரி உத்தியோகத்தர்களாகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் சிறந்த தொழிலாகவும் அறிவு பொருளாதாரத்துக்குரிய ஒரு பாடமாகவும் இந்த கற்கநெறிகள் காணப்படுகின்றன. ஆகவே இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை விடுக்கணும். குறிப்பாக இந்த பாடநெறியை கற்கின்றவர்களுக்கு தன்னார்வ நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு இருக்கிறது. அதுபோல் அரசாங்கத்திலும் அது சம்பந்தமான பணிகளுக்கான விண்ணப்பங்கள் கோரப்படுகின்ற போது இந்த சான்றிதழ்கள் உங்களுக்கு மேலதிக தகமையாக கருதப்படும். அதுபோல் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அங்கே இந்த சமூக பணியில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். ஏதாவது அவ்வாறான வாய்ப்புகள் எங்களுடைய மாணவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக எங்களுடைய மாணவர்கள், எங்களுடைய தமிழ் மீடியத்துக்கு வருகின்ற மாணவர்கள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறார். மிக முக்கியமாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருந்து வரும் மாணவர்கள் கொழும்பில் வந்து தங்கியிருந்து படிப்பதற்கான வசதி குறைவு இருந்தாலும் ஒரு சில மாணவர்கள் வந்து எங்களுடைய கல்வி கற்று இன்று என்னை பொறுத்தவரை என்னுடைய மாணவர்கள் 5க்கு மேற்பட்ட மாணவர்கள் இன்று வெளிநாடுகளில் நல்ல சமூக பணியாளர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு மாணவி UN கூட அவர் தன்னுடைய சேவையை வழங்கி கொண்டிருக்கின்றார். இதனால் இது தொடர்பான பணிகள், இது தொடர்பான வேலைவாய்ப்புகள் மிகவும்
அதிகமாக உள்ளது. ஆனால் மாணவர்கள் காலடி எடுத்து வைப்பது குறைவாக உள்ளது. அதுபடி தான் அடுத்து பேசலாம். இந்த உளவள துணை இந்த பாடநெறி கற்பதில் மாணவர்களின் ஆர்வம் எவ்வாறு இருக்கின்றது? இந்த எங்களிடம் வருகின்ற மாணவர்கள் இரு வகையினராக காணப்படுகின்றனர். ஒரு வகையினர் தமது வாழ்க்கையில் ஏதாவது தமது வாழ்க்கைக்காக கற்கின்றோம். உளவளத் துணை என்பது தமது வாழ்க்கைக்காக கற்கின்றோம். இன்னொரு பகுதி மாணவர்கள் இந்த உளவளத் துணை கற்க நெறியை ஒரு தொழில்வாண்மையாக தமது தொடர்ச்சியான தொழிலில் ஈடுபடக்கூடிய வகையில் இந்த கற்க நெறிக்கு வருகின்றார்கள். அவ்வாறு வருகின்ற மாணவர்கள் தமது கற்க நெறியை முடிந்தவுடன் தொடர்ச்சியாக தன்னார்வ சேவை நிறுவனங்களிலும் சர்வதேச நிறுவனங்களிலும் இந்த தொழில் வாய்ப்புக்கான வாய்ப்பை பெறுகின்றனர். ஆக அந்த மாணவர்களுடைய ஆர்வம் வந்து தங்களுடைய ஆர்வத்துக்கேற்றவும் திறமைக்கேற்றவும் இந்த களத்தில் நிறைவான விருப்பம் உள்ளவர்கள் இந்த களத்திற்கு வரும்போது அவர்களது வாழ்க்கை ஒரு வெற்றியாக அமைகின்றது. ஆகவே உங்களுக்கான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்றது ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. அதே நேரம் உங்களுடைய நிறுவனம் ஏனைய கல்வி நிறுவனங்களோடு ஒப்பிடுகின்ற போது இந்த பாடநெறிகளை தரமாக வழங்குவதில் இவ்வாறான முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இவ்வாறு இதனை வழங்குகின்றனர். எங்களுடைய நிறுவனத்தை பொறுத்தவரையில் இந்த சமூக பணி கல்வி என்பது தனியே வகுப்பறை கல்வியாக மட்டும் அமைவது இல்லை. வகுப்பறை கல்வியுடன் தொடர்ந்து நாங்கள் களப்பயிற்சியில் அவர்களை பரீட்சையத்தில் ஈடுபடுத்துகின்றோம். இந்த களப்பரீட்சையத்தில் அவர்களுடைய மேற்பார்வையின் மூலம் எங்களுடைய மாணவர்கள் தொடர்ச்சியாக திறனை, அறிவு மட்டுமல்ல திறன், அதற்குரிய தொழில்வாண்மையான மனப்பாங்கையும் கட்டியெழுப்புகின்றனர். இதனால் அவர்களுக்கு சில நேரங்களில் நாங்கள் மிகச்சிறந்த ஒரு தொழில் பணியாளர்களாக மாறுகின்றார்கள். அவ்வாறு மாறுகின்ற போது இந்த எங்களுடைய நிறுவனத்தினுடைய கற்கனர்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. இந்த கற்கனர்களை பூர்த்தி செய்கின்ற மாணவர்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் சொல்லலாம். அதுபோல் இந்த கற்கனர்களை நீங்கள் பிராந்திய ரீதியாக குறிப்பாக இப்போது கிளிநொச்சி மற்றும் அம்பாறை தமிழ் பிரதேசங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தமிழ் மொழி மூலமான மாணவர்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆகவே நேரடியாக அங்கே சென்று உங்களுடைய விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போது பாடநெறிகள் ஆரம்பிப்பதற்கு தயாரான நிலையில் இருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட சில மாணவர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உங்களுக்கான அழைப்பினையும் விடுத்திருக்கின்றோம். குறிப்பாக கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை எழுதியிருக்கின்ற மாணவர்கள் உங்களுடைய இந்த காலப்பகுதியை இதற்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல் ஏனைய மாணவர்கள் அதுபோல் வேலை வாய்ப்பில் இருக்கின்றவர்கள் கூட உங்களுடைய தகமைகளில் மேலும் ஒரு தகமையை அதிகரித்துக் கொள்வதற்காக இந்த பாடநெறியை நீங்கள் தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம். நேரடியாக நீங்கள் செல்லலாம். கிளிநொச்சி நிலையம் பழைய கச்சேரி கிளிநொச்சியில் அமைந்திருக்கின்றது. அதுபோல் அம்பாறை நிலையம் 25D அரச விருந்தினர் விடுதி அம்பாறையில் அமைந்திருக்கின்ற விடயத்தையும் ஞாபகப்படுத்துகின்றோம். அதேவேளை பொதுவான சில விஷயங்களையும் பார்க்கலாம். குறிப்பாக மாணவர்கள் பாடநெறி ஒன்றை தெரிவு செய்கின்ற போது எவ்வாறான விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று பார்ப்போம். அதாவது பொதுவாக மாணவர்கள் எந்த ஒரு பாடநெறியில் செல்லும் போதும் ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைகின்றது. காப்போதா சாதாரணம் சித்தியடைந்த பின் காப்போதா உயர்தரத்துக்கு எந்த பாடத்தை நாங்கள் தெரிவு செய்வது என்பது. அந்த பாடத்தை தெரிவு செய்வதில் முக்கிய பங்காளி மாணவரே. அந்த மாணவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக ஆசிரியர்களும் பெற்றோரும் உள்ளனர். அதே நேரம் அந்த பாடசாலையில் நாங்கள் சொல்லுவோம் தொழில் வழிகாட்டினருடைய உதவியும் காணப்படுமாய் இருந்தால் இந்த மாணவர்களுடைய தமது ஆற்றலுக்கேற்ற தமது திறமைக்கேற்ற காப்போதா சாதாரண தரத்தினுடைய சித்தியின் பெறுபேறு மட்டுமல்லாமல் தமது ஆற்றல் தமது ஆர்வம் தாம் எவ்வாறு செல்ல வேண்டும், எமது தொழில் நிலை எவ்வாறு அமைய வேண்டும் என்ற இலட்சியத்துக்கு அமைவாக மாணவர்கள் தமது தெரிவை செய்வதுதான் மிக மிக உகந்ததாக இருக்கின்றது. ஆசிரியரோ அல்லது பெற்றோரோ மாணவருக்காக தெரிவு செய்வது ஒரு வெற்றியை அளிக்காது. மாணவரே இதில் தமது திறமைக்கேற்றவும் தமது ஆர்வத்துக்கு, திறமை மட்டுமல்ல இங்கே ஆர்வம் என்பது மிக முக்கியம். ஒரு மருத்துவ கல்வியை எடுத்தால் கூட ஒரு விஞ்ஞான மாணவர் மருத்துவ பீடத்துக்கு செல்லும் போது கூட அங்கே மருத்துவ பணியில் ஆர்வமும்
அதே நேரம் அதுக்குரிய திறமையும் இருக்க வேண்டும். அதே போல தான் எந்த ஒரு துறையை எடுத்தாலும் தமக்கு திறமை மட்டுமல்ல, தமது ஆர்வத்தை கவனத்தில் கொண்டு தமது வாழ்க்கை இலட்சியத்தை கவனத்தில் கொண்டு தெரிவு செய்யும்போது அது வெற்றி அளிக்கும். அவ்வாறு தெரிவு செய்ய வேணும். அதே போல பல தெரிவுகள் உண்டு. நாங்கள் சில தெரிவுக்குள்ள ஒன்றோ ரெண்டோ தெரிவு செய்யும் போதும் அவர்கள் இழக்கின்றார்கள். சில நேரம் பல மாணவர்கள் 2 வருட காலம் 3 வருட காலம் ஒரு பயிற்சி நெறிக்கு செல்வது, வேந்து அதிலிருந்து விலகுவது, இன்னொரு பயிற்சி நெறிக்கு செல்வது, அதிலிருந்து விலகுவது என்பது மாணவர்களுடைய காலத்தை வீண்விரயமாக்குவது மட்டுமல்ல, அவர்களது தொழிலில் நிலைக்கக்கூடிய தன்மையையும் இழக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை, ஒரு கேஸ் ஸ்டடியை நான் சொல்லலாம். ஒரு மாணவி காப்போதா சாதாரண சித்தி அடைந்த பின் இப்போ உயர்தரத்துக்கு செல்ல விருப்பமில்லை. போய் ஒரு பேக்கரியில் பணியாற்ற தொடங்கினான். ஆனால் அந்த பேக்கரியில் பணியாற்ற தொடங்கிக்க ஒரு சாதாரண ஒரு தொழிலாகத்தான் அவ இருந்தான். ஆனால் அந்த மாணவிக்குரிய வழிகாட்டல், ஒரு பேக்கரியில் எவ்வாறு, ஒரு கேட்டரிங் சர்வீஸில் எவ்வாறு அந்த பேக்கரியினுடைய ஸ்கில்ஸை தெரிவு செய்யக்கூடிய ஒரு NBQ லெவலில் ஆர்வம் காட்டி அந்த தொழிலை கல்வியை பெற்று பணியாற்றும் போது, வேலை செய்யும் போதே, குடும்ப வறுமை காரணமாக பணியாற்றும் போது அந்த தொழிலை NBQ லெவலில் பேக்கரி கோர்ஸை செய்வதன் மூலம் அந்த மாணவி அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாள். NBQ லெவல் 3 இருந்து ஆரம்பித்தால் 4, 5, 6, 7, 8, 7 மட்டும் அந்த மாணவி செல்லுமாயிருந்தால் ஒரு கேட்டரிங் செய்வதில், ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் உள்வாங்கக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனாலும் எங்களுடைய மாணவர்கள் NBQ லெவல் 3 அல்லது 4 நிற்பாட்டுகின்றார்கள். இதனால் அவர்களுடைய வாழ்க்கை வருமானமும் அவர்களுடைய வாழ்க்கை இலட்சியமும் குறுகிய மட்டத்தில் இருக்கின்றது. அப்போ தொடர்ச்சியான கல்வியும் தொடர்ச்சியான வேலைவாய்ப்பும் என்பது அவர்களுடைய மனதில் காணப்பட வேண்டும். அவ்வாறு காணப்படும் போது, கல்வியும் தொழில் வாய்ப்பும் தொடர்ச்சியாக செல்லும் போது அவர்களுடைய வாழ்க்கையின் தெரிவும் அவர்களுடைய வாழ்க்கையின் உயர்ச்சியும் காணப்படும். அதேபோல் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஒன்று எதிர்பார்த்திருக்கின்றவர்களுக்கு பொருத்தமான கற்கை நெறி, கல்வி நெறி, பாடநெறி இவையாக இருக்கிறது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பை எதிர்பார்க்கின்ற மாணவர்கள் இந்த சமூக பணி, சமூக நலன்புரி, சமூக அபிவிருத்தி தொடர்பான கற்கை நெறிகள் என்று கூறும் வகையில் அவர்கள் நிச்சயமாக ஆங்கில மொழி மூலம் இந்த கற்கை நெறிகளை தொடர்பவர்களாக இருந்தால் அவர்களுடைய ஒரு டிப்ளோமா கற்கை நெறியை பூர்த்தி அடைந்த ஒரு மாணவி வெளிநாட்டு பல்கலைக்கழகத்துக்கு செல்லும்போது 1 வருட சலுகை அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. இதனால் மாணவர்கள் இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பை வழங்குகின்ற வேலைவாய்ப்பை நோக்கி உள்ள மாணவர்கள் இந்த கற்கை நெறிகளை ஆங்கிலம் மூலமாக கற்கும் போதும் ஆங்கில திறமையை வளர்க்கும் போதும் அவர்களுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது. ஆங்கிலம் மூலமாக இந்த கற்கை நெறிகளை அவர்கள் கற்கும்போது 2 மொழி தேர்ச்சியும் ஏற்படுகின்றது. வெளிநாடுகளில் மட்டுமல்ல, உள்நாட்டிலேயும் அவர்கள் மிகச்சிறந்த தொழில்களில் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுபோல் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற நேரம் வந்துட்டது. நாங்கள் நிகழ்ச்சி நிறைவில் வந்து சமூக மேம்பாட்டு சமூக அபிவிருத்தி நிறுவனத்தினுடைய செயற்பாடுகள் பற்றி பார்த்திருந்தோம். இவர்கள் உங்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய வழிமுறைகள், அதுபோல் மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி, எவ்வாறான வழிமுறைகளை உங்களோட தொடர்பு ஏற்படுத்தலாம், அடுத்தடுத்து வர இருக்கின்ற கற்கை நெறிகள் என்னவாக இருக்கின்றது? இந்த காலப்பகுதியில் நாங்கள் டிப்ளோமா கற்கை நெறிகளை வழங்கி கொண்டு இருக்கின்ற வேளையில் உளவள தொடர்பான கற்கை நெறி, சமூக பணி தொடர்பான கற்கை நெறிக்கு மாணவர்கள் ஏலெவல் அதாவது உயர்தரத்தை முடிவுறுத்த மாணவர்கள் அப்ளை பண்ணலாம். அதே நேரம் ஓலெவல் முடிவுறுத்தி உள்ள மாணவர்கள் சான்றிதழ் கற்கை நெறிகளுக்கு அப்ளை பண்ணலாம். அவர்கள் இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனம், நாவல வீதி, ராஜகிரியா என்ற எங்களுடைய நிறுவனத்துக்கு வருகை தந்து பெறலாம். ஆனாலும் மாணவர்களுடைய நன்மை கருதி இந்த
இணையதளம் ஊடாக அவர்கள் இந்த முழுமையான கற்கநெறிகள் தொடர்பான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரம் எங்களுடைய வள நிலையங்களுக்கு பிரதேச ரீதியான கற்கநெறி நிலையங்களுக்கு செல்லும் போதும் இது தொடர்பான முழுமையான விவரங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதனை விட எங்களுடைய தொலைபேசி மூலமாக பதிவாளர் பகுதிக்கு தொலைபேசி மூலமாக இந்த தொடர்புகளை பெற முடியும். எங்களுடைய தொலைபேசி இலக்கம் 0112882506 என்ற பொது நம்பர் மூலம் அவர்கள் தொலைபேசி மூலமாகவும் இந்த விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். தொடர்ச்சியாக அவர்கள் இளங்கலைமானி முதுகலைமானி கற்கநெறிகளை பயில விரும்புகின்ற மாணவர்கள் அடுத்த வருடம் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதங்களில் வருகின்ற பொதுவான விளம்பரத்தின் மூலமாக அவர்கள் இதை அப்ளை பண்ண முடியும். ஏனெனில் இளங்கலைமானி கற்கநெறி நாங்கள் ஒவ்வொரு மார்ச் அல்லது ஏப்ரலில் விண்ணப்பங்கள் கூறப்படும். ஜூலையில் அந்த பட்ஜுக்குரிய கற்கநெறி ஆரம்பிக்கப்படும். இதனால் அவர்கள் மார்ச் அல்லது ஏப்ரல் 2 மாதங்களிலும் இது தொடர்பான விவரங்களை அவர்கள் பெற முடியும். ஆனால் முதுகலைமானி மாணவர்கள் ஏற்கனவே கலை பட்டதாரிகள் இந்த சமூக பணி தொடர்பான முதுகலைமானி கற்கநெறிகளை நாங்கள் இதை விளம்பரப்படுத்தியுள்ளோம். அவர்கள் தற்போது இந்த நிறுவனத்தில் தொடர்பு கொண்டு தமது விண்ணப்பங்களை வழங்க முடியும். ஆக உங்களுக்கான சில வாய்ப்புகள் பற்றி குறிப்பிட்டிருந்தோம். இணையதள முகவரி மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம். www.nist.ac.lk இந்த இணையதள முகவரிக்கு சென்று நீங்கள் விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவன கற்கநெறிகள் பற்றிய விவரங்களை வழங்கியிருந்தோம். இந்த விவரங்களை எங்களுக்காக வழங்குவதற்காக தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்தின் பயிற்சி பிரிவு பணிப்பாளர் வரத கௌரி வாசுதேவன் அவர்கள் கலையம் வந்திருந்தார்கள். உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்தோம். வணக்கம். நன்றி. தொடர்ந்து வசந்தம் டிவியோடு இணைந்திருங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.